Hello guys, welcome back to our channel. நான் உங்களுக்கு 1 year solo creator. Recently Flipkartல இருந்து Ptron Tws வாங்கினோம். அதோட unboxing and review தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First box unbox பண்ணிடலாம். First box open பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டாப்ல வந்து டிடபிள்யூ கொடுத்துருக்காங்க, கீழே வந்து சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. பியூர் பிளாக் ஆர்டர் பண்ணி பிளாக் தான் ஆர்டர் பண்ணி ஓரம் வச்சுக்கலாம். அடுத்து 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இதையும் எடுத்து ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிள், வாரண்டி கார்டு. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13 mmக்கான லார்ஜ் டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 300 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 32 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம், நியர்லி 30 ஹவர்ஸ் கிட்டே வந்துச்சு. பேட்டரி லைஃப் பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளும் பாக்ஸோடய கொடுத்துட்றாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஃபாஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூயல் மைக் கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்காக டூயல் மைக் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கு கால் குவாலிட்டி. PNC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நிறைய ஹை லெவல் டிடபிள்யூஸ் தான் இது மாதிரி சப்போர்ட்லாம் கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து இந்த செக்மெண்ட்லேயே PNC சப்போர்ட் கொடுத்துருக்குது, ஓரளவுக்கு சூப்பராகவே. நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, வாய்ஸ் ரெசிஸ்டன் ஆக்சஸ் பண்ணுறது, வரக்கூடிய காலை அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, இது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் டச் கண்ட்ரோல்ஸ் மூலமா செஞ்சுக்க. வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கூகுள் அண்ட் சிரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இதுல என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா DSP அப்படிங்கிற புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படிங்கிற புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஐ திங்க் லெஃப்ட் ஆர் ரைட் அது கூட இண்டிகேஷன் பண்ணலாங்க. ஃபிட்டிங் பொறுத்தவரை சூப்பராகவே இருக்கு. ஆட்டோனும் கீழே உள்ளது அந்த அளவுக்கு ஃபிட்டிங் சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுமா? ஃபர்ஸ்ட் மாட்டிக்கலாம். மாட்டியாச்சு. சாங் பிளே பண்ணியாச்சு. ஹை வால்யூம் செக் பண்ணுமா? ஸோ சவுண்ட் குவாலிட்டியில் என்னென்ன இருக்கு அப்படின்னா, நார்மலான சவுண்ட் இருக்கும்போது ஓரளவுக்கு கிளியராகவே எல்லாமே கிளியராக இருக்குது, சவுண்டு கிளியராக இருக்குது. பட் நம்ம ஹை வால்யூம் அப் பண்ணோம் அப்படின்னா பேஸ் எல்லாம் சுத்தமாகவே இதில் சூட் ஆகலை. ஒரு மாதிரி தனித்தனியாக இறையிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் ஓகே, நார்மலான சவுண்டில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் ஓகே தான். பட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பேஸ் எல்லாம் சுத்த வேஸ்ட்டுங்க. பேஸுக்காக நீங்கள் இதை வாங்கணும்னா கன்ஃபார்மாக அதை வாங்கியே வாங்காதீங்க. ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்குது. ஹை லெவல் போகும்போது ரொம்ப இதாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி தான் இருக்குது. அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோட ரேட்டிங்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸுக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5. நெக்ஸ்ட் பேட்டரிக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டிக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5. டூயல் மைக் கொடுத்துருக்காங்க, அதுக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. PNC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5. டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் ஒர்க் ஆகுது.
ஸோ அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. டிஎஸ்பி அப்படிங்கிற புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. கால் குவாலிட்டியை பொறுத்தவரை ஓரளவுக்கு டீசென்டான கால் குவாலிட்டி தான் இருக்கு. ஸோ அதுக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டிக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. நெக்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் வைஸ் ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. ஃபிட்டிங் அண்ட் கம்ஃபர்டபுளுக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. ஸோ அவ்வளோதான் இந்த டிடபிள்யூஸ்ல இருக்கிறது. ஒரு லோ பட்ஜெட்ல டிடபிள்யூஸ் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிடபிள்யூஸை மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த டிடபிள்யூஸை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த டிடபிள்யூஸ் பத்தின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.